சார் நீங்களா? ஒண்ணு இல்ல சார், வீட்டுல ஏதாவது சத்தம் கேட்டதா போன் வந்துச்சு, அதான் வந்து பாத்துட்டு போலாம்னு வந்தோம். என்னங்க எங்க போயிட்டீங்க? இதுக்கு நம்ம இன்டர்வல் விடுறது, சீக்கிரம் வாங்க. சாரி சார், நிலைமை தெரியாம நடுவுல வந்துட்டேன். அப்ப நான் எங்க வாங்க, மெதுவா பாத்து. என்ன சார்? இல்லையா, எப்படி இதெல்லாம் நடக்குது, அதான் குழப்பமா இருக்கு. போங்க சார், 2 கல்யாணம் பண்ணி 4 பிள்ளைய பெற்றிருக்கீங்க, இது எப்படி நடக்கும் தெரியாதா? சந்தடி சாக்குல குத்திரியாக்க வாயா. டேய், அவன் பாடியில வெயிட்டா இருக்கிறது அந்த போன் மட்டும் தான், அதை என்ன எடுக்கிற? கருக்கவேலுக்கு நான் 3 நாள் டைம் கொடுத்திருந்தேன். அவன் 2 நாளுக்கு முன்னாடியே வேலையை கட்டிட்டான். பதிலுக்கு நான் யாரும் காட்ட வேணாம். இந்த SMS தான் அவனுக்கு ஊதுற முதல் சங்கு. ஹலோ, நான் ஸ்பாட்ல தான் சார் இருக்கேன். நாம நினைச்ச மாதிரி மர்டர் நடக்கல, மேட்டர் தான் நடந்துகிட்டு இருக்கு. என்ன சொல்ற? சத்தியமா சொல்றேன் சார், அந்த கன்றாவி என் கண்ணால பார்த்தேன், காதால கேட்டேன். அவன் சாகல சார், சந்தோஷமா இருக்கான். எல்லாம் ரெடி சார். சார், நல்ல முத்தோட மெசேஜ் சார். என்ன போட்டு தள்ளிட்டு ஏன் பாசிக்கு வர பாக்குறியா? விட மாட்டேன்டா, 4 மணிக்குள்ள உனக்கு வைக்கிறேன்டா ஆப்பு. ஹலோ, நான் சொன்னதை முடிச்சிட்டியா இல்லையா? முதலாளி, என் கையில தான் சைன் அடித்து சாவடிச்சான் அவனை. கிழிச்ச, அவன் இன்னும் உயிரோட தாண்டா இருக்கான். போய் பாரு. டென்ஷன் ஆகாதீங்க முதலாளி, அவன் பணத்தோட வந்து பாக்குறான் அவங்கள. எப்படி தப்பிச்சான்? நான் தானே சாவடிச்சேன். ஹலோ, ஹாய். சூப்பர். செம்ம இருக்கார்ல? ஐயோ, கொலவி. கொலவிடா. டைம் காட்டு. டைம் காட்டுதுன்னா கோயில் மணியா? இந்த ஆட்டுக்கு நான் வரல, நீ ஆட்டிக்கோ. அவன் காத்தடிச்சாலும் ஊந்துறான். என்கிட்ட சண்டை வர சிரிக்கிறியா? உன் என்ன செய்ய போறான்? வடா வடா வடா. யாரா அவன்? செத்தப்பான் பாட்சி எடுத்துன்னு போறான். இதை வச்சு என்ன பண்ண போறான்? மச்சான், இவன் உயிரோட இருக்கிறதா கற்கவேல் நம்ப ஆரம்பிச்சிட்டான். நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. எதை வச்சு நம்மள அடிக்கணும்னு பார்த்தானோ அதை வச்சு அவனுக்கு அடிக்கிறோம் ஆப்பு. இனி இவனை தேடி அவன் வரக்கூடாது, நம்ம தான் அவன் எடுத்துக்கு போனோம். ஓகேடா. லைஃப்ல இவ்வளோ லைட் வெயிட் போனதை நான் பார்த்ததே இல்லப்பா. இவனுக்கெல்லாம் பாட வேணாம், ஒரு கூட இருந்தா போதும், அள்ளி போட்டா எடுத்துட்டு போய் சுடுகாட்டுல கொட்டு வந்துருவாங்க. ஆனா உன சைனாக்காரன் வணங்க சொல்றாம தலையை குனிஞ்சுக்கிறான். அண்ணே, அர்ஜென்ட்டா கிண்டிக்கு போனோம். அதுக்கு வேற வண்டியை தான் பாக்கணும். ஏன் இந்த வண்டிக்கு என்னாச்சு? என்ன ப்ராப்ளம்னே துருவி பாக்குறேன், என்ன ப்ராப்ளம்னே தெரியல. துருவி பாக்குற தேங்க முடியாடா. நவுறா மச்சாவா, என்ன ஃபால்ட்னு பாக்கலாம். புறா புறா. நீங்க முன்னாள் மந்திரி நல்ல முத்து தானே? எங்க வீட்டுக்கு ஓட்டு கேட்க வரும்போது ஒரு சொம்பு தண்ணி வாங்கி குடிச்சிட்டு என்ன சொன்ன? குடிச்சிட்டு என்ன சொன்னாரு? அவர் குடல்ல இருந்து உங்க வீட்டுக்கு குழா கனெக்ஷன் தரனாரா? ஏச்சி நவுரு மச்சா, வாடா புறா. இவன் வேற ஏதோ ரிப்பேர் பண்ற மாதிரி மூஞ்சி முன்னாடி விடுறான். இவனை தூக்கி பின்னாடி போடுறான். டேய் வாடா, டேய் வாடா. ஹலோ, கண்ட்ரோல் ரூம், செக் போஸ்ட்ல பிளாக் பண்ணுங்க. மணல திருடிட்டு லாரி நான் ஸ்டாப்பா போயிட்டு இருக்கு. மச்சான் ஓடுறா. மண்ணுக்குள்ள போக வேண்டிய மண்ணார்ல போய் லாரி அடிச்சதுல கார் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? முதல்ல அவனை பிடிக்கணும். வண்டி எடுறா. ஐயோ, வா சீக்கிரம். என் வண்டி. நீ போயிட்டே இருடா, இன்னும் ஸ்பீடா போடா. என்னடா வண்டி ஒரே ஸ்பீடு போக விட்டு போயிட்டு இருக்குது? இந்த வண்டி நான் ஓட்டி என் ஸ்டைலுக்கு மாறிடுச்சு. இனி யார் ஓட்டினாலும் இப்படிதான் ஓடும். ஆமா, இது முன்னாடி என்ன வேலை செஞ்சுட்டு இருந்த? லேடி ஸ்டைலரு. அட கண்ணு குட்டி வாயா, தையல் மிஷின் மேய்கிற மாதிரி ஆக்சிலேட்டர் விட்டு மேரிச்சா பின்ன கார் ரிப்பேர் ஆகாம ரேஸ் கடா போவோம். Giri giri
சுடுத்தனை வச்சு கொண்டு பாடியோட உங்களை பார்க்க வந்துட்டு இருக்கேன். இப்ப பாடி எங்க? தோ, இங்க தானே இருந்துச்சு. முதலாளி பாடியை பின்னாடி வச்சிருந்தா காணோம். எப்படா இருப்பான்? அதான் என் முன்னால போறானே. போற வேகத்தையும் ஸ்டைலையும் பார்த்தா எனக்கு முன்னாடி அவன் கவர்னரை பாத்துருவான் போல இருக்கு. தம்பி எவ்வளவு கஷ்டப்படுது. கட்டையில போடுவேன், கை கொடுக்க கூடாது. அவன் ஆல்ரெடி கட்டையில போனவன் தான்டா. டெட் பாடியா? பின்ன என்ன ஜிம்பாடியா? இப்படியே போனா வேலைக்கு ஆகாது. ஏதாவது கம்பி எடுத்து டயர்ல குத்து, பஞ்சர் ஆயிடும். அப்படியே தூக்கி போட்டு போயிடலாம். டேய் சொட்ட, சூப்பர் ஐடியா. ஏதாச்சும் ஷார்ப்பா ஒரு கம்மி தானே டக்குன்னு. இதா கம்பி, இத எடுத்து குத்து. என்ன சின்னதாகுதுன்னு பாக்குறியா? இத வச்சு நான் எவ்வளவு வேலை பார்த்திருக்க தெரியுமா? என்ன பார்த்திருப்ப? ஜாக்கெட் பிரிச்சிருப்ப, பாவ நட கோத்திருப்ப. இத வச்சு அப்புறம் டயரை குத்த முடியும். அட, மண்டே குத்து வேணா. சீக்கிரம் போடா. வண்டி முன்னாடி போய் தொங்குறான்டா. டேய் இப்ப ஊர்னா மட்டும் நான் உயிரா போகுது. ஏற்கனவே செத்தவன் தானே. அமைச்சர் தான் இப்படிதான் இருக்கணும். அந்த தஞ்சாவது அநியாயத்துக்கு இதெல்லாம் போராடாம பாரு. வண்டியை திருப்பினா. நமது ஏவி டிவி குழுமத்தின் தலைவர் திரு கற்குவேல் விஸ்வநாத் அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் புதிய அமைச்சராக பதவியேற்க உள்ளார். அதன் நேரடி ஒளிபரப்பில் உள்ள நமது நிருபரிடம் பேசுவோம். வணக்கம் சந்தியா. வணக்கம் சத்யமூர்த்தி. நீங்க பாத்தீங்கன்னா இங்க நிறைய தொண்டர்கள் குவிஞ்சிருக்காங்க. கூட்டம் கூட்டமா இன்னும் தொண்டர்கள் வந்த வண்ணம் இருக்காங்க. மிஸ்டர் கற்குவேல் விஸ்வநாத் பதவி ஏற்கிறது பாக்குறதுக்கு அவங்க தொண்டர்கள் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. இதோ அவரே வந்துட்டாரு. மினிஸ்டரா பதவி ஏற்றதும் உங்க முதல் செயல் என்னவா இருக்கும் சொல்ல முடியுமா சார்? பேசிக்கலாவே நான் நிறைய பேருக்கு நல்லது பண்ணிட்டு இருக்கேன். என்ன போஸ்டிங்ல இல்லாம செஞ்சுட்டு இருந்தத இனிமே போஸ்டிங்ல இருந்துட்டு செய்ய போறேன். அவ்வளவுதான். வழிவிடுங்க. நீ எங்க தான் இருக்கியா? முதலாளி என்ன நம்பாம சந்தேகப்பட்டீங்களா? உங்களுக்காகவே சாட்சியோடு கொலை பண்ண போறோம். நான் கொல்றதை நீ கண்ணால பாருங்க. கற்கோலையா இப்போ நம்புறீங்களா? நீங்க மந்திரி அவரதை எவனாலும் தடுக்கவே முடியாது. இருந்த ஒரு எதிரியையும் போட்டு தெரியாச்சு. இருந்தாலும் இவன் விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா இவன் ஜகஜால கிளீடா இருக்கான். அதனால சேஃப்டிக்கு திரும்ப ஒரு போட்டு தள்ளிடுறேன். இனிமேலாவது என் மேல சந்தேகப்பட மாட்டீங்களா முதலாளி? முதலாளி 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 சுகாதாரத்துறை அமைச்சராக முதலாளி என்ன நம்பாம சந்தேகப்பட்டீங்களா? உங்களுக்காகவே சாட்சியோட கொலை பண்ண போறோம். நான் போடுறது நீ கண்ணால பாருங்க. இப்போ நம்புறீங்களா? நீங்க மந்திரி அவரை எவனாலும் தடுக்கவே முடியாது. நீ இன்னும் இருக்க உன்னை சாவடிச்சிட போறா. போடா. சார் 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 நான் உங்களுக்கு தெரியாது. சாதாரண ஆள் இல்ல. இவன் ரொம்ப பேச மாட்டான். சார் சார் இந்த கொலைக்கு உங்களுக்கு சம்பந்தம் இருக்கா? சார் நல்ல மருத்துவ போட்டு தரீங்களா நீங்க இந்த போஸ்ட் பண்ணீங்களா? சார் பதவியேற்பு விழா என்னாச்சு சார்? தவிர்க்க முடியாத காரணத்தினால விழாவை ரத்து பண்ண முடியாது. சார் கற்குவேலுக்கு எதிராக ஆக்ஷன் எடுப்பீங்களா? இப்போதைக்கு நான் எதுவும் சொல்ல முடியாது. உங்களை அப்புறம் சந்திக்கிறேன். ஆக்ஷன் எடுத்துடலாமா? அதுக்கு இந்த வீடியோ எவிடன்ஸ் மட்டும் பத்தாது. நாளைக்கே அவர் வீடு ஆபீஸ் ஒரு இடம் விடாம எல்லா இடத்துலயும் ரைடு ஆர்கனைஸ் பண்ணிடுங்க. இந்த விஷயம் வெளியே தெரிய வேண்டாம். தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சே ஆகும். வணக்கம் அமைச்சரே. உன்னோட இன்னொரு எம்மு அட இதுலப்பா மீடியா. அதை வச்சே உனக்கு சங்கு ஊத்திட்டேன் பார்த்தல.
உனக்கு இன்னும் ஒரு நாள் டைம் இருக்கு. அதுக்குள்ள என் பணத்தை கொடுத்துட்டேன்னா உன் டைம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். வழக்கமா எல்லா வாத்தியாரும் பாடம் நடத்தி தான் பரீட்சை வைப்பாங்க. ஆனா வாழ்க்கைன்ற வாத்தியார் மட்டும்தான் பரீட்சை வச்சுட்டு பாடம் நடத்தும். இது உனக்கு பாடம். பதவி கிடைக்காத சோகத்துல சரக்கு போட்டு சாஞ்சிடாதப்பா. பணத்தை கொடுக்கற வழியா பாரு.